எந்தன் தங்கும் இயேசு நாயகா. மகிமை உந்தன் வீடம் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா. சொல்லுங்க. இயேசு நாயகா. உந்தன் வீடம் கொள்ளும் இயேசு நாயகா. ஒரு முறை கூட இயேசு நாயகா. இயேசு நாயகா. Jesus. இயேசு நாயகா. உந்தன் வீடம் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. ஒரு முறை கூட. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா. சொல்லுங்க. குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு. ஒரு முறை கைத்தட்டி பாடுவீங்களா? மாம்ச கிரியை போக்கும் இயேசு குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. இப்ப கைகளை உயர்த்தி இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. இந்த சத்தமா இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. இப்ப கரங்களை மார்போடு அணைத்து இயேசு நாயகா. இயேசு நாயகா. சிக்கரபலா. குழந்தை அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நம்ம இருக்கிறோமில்ல. ஒரு கணம் அப்படியே அந்நிய பாசையில ஒரு கணம் ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே அந்நிய பாசையில பேசுங்க பார்க்கலாம். இந்த சபை அபிஷேகம் பெற்ற ஒரு சபை தானே. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உங்களை ஏவினால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு கணம் நன்றி சொல்லலாமா? வேதம் சொல்லுகிறது, வேறு ஒருவனும் உங்களை போதிக்க வேண்டுவதில்லை, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களை அவர் போதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த அருமையான இந்த ராத்திரி பொழுதிலே இந்த சத்த எல்லை முழுவதிலும் ஒரு தேவ மகிமை வெளிப்படுவதாக. நல்லவரே வல்லவரே ஆராதனை
என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தால் இயேசு என்னை. உங்களால முடியும், கைகளை தட்டி